2 நாள் ஆனாலும் கெட்டு போகாத கருவாடு தொக்கு எப்படி செய்யறங்கிற பார்த்தலாம். இதுக்கு முதல்ல கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் காய்ச்சி வந்ததும் கடுகு உளுந்து பருப்பு போட்டு பொரிஞ்சு வந்ததும் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதுவும் பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன். 6 நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா பொன்னீரம் ஆனதும் 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். கருவாட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். இதையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி கொடுக்கணும். பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். க்ளீன் பண்ணி வச்சுருக்க கருவாட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், எப்படி கருவாடு க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்று சேர கலந்து கொடுத்துட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயும் அதுக்கப்புறமா 2 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயும் வச்சா தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஃபைனலாக மல்லி இலை தூவிட்டு ஒரு தடவை கலந்து இறக்குனா அவ்வளோதான், கருவாடு தொக்கு தயாராகிடும். பழைய சாதத்து கூட சேர்த்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.